அது மாதிரி. ஆனால் சிறந்த எண்ணெய் வெளிப்பிரயோகமாக இருந்தாலும் உள்பிரயோகமாக இருந்தாலும் நகைக்கண்களில் எண்ணெயை வைப்பார்கள், கால் நகைக்கண்ணில் எண்ணெய் வைப்பார்கள், தொப்புளில் எண்ணெய் வைப்பார்கள், கண்ணில் எண்ணெயை விடுவார்கள், நாசியில் எண்ணெயை விடுவார்கள். இதெல்லாம் என்னென்னமா இந்த எண்ணெயை விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அனுபவத்தில் பல்லாண்டுகளாக மக்கள் அனுபவித்து சொல்லுவது சயின்ஸை விட நம்பத்தக்கது உண்மையாக இருந்தால். அப்போது தொப்புளில் எண்ணெய் வைத்தல் என்னென்னம்மா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு எண்ணெய் தொப்புளில் வைக்கிறதுக்கு ஒரு ஒன்று எண்ணெய் ஊற்றப்படாது. இரவு வைத்துக்கொண்டு காலையில் கழுவுனா நல்ல உடம்பு குளிர்ச்சி கிடைக்கும். பொதுவாக மாதவிடாய் சமயத்தில் கடுமையான வயிற்று வலி இருக்கிற பெண்கள் தொப்புள் கொடி வழியாகத்தான் அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் கிடைத்திருக்கிற தாய் மூலமானா அது எவ்வளோ பெரிய ஒரு கனெக்டிங் சென்டராக இருந்திருக்கும் பாருங்க. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சரி, இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு தொடர்ந்து நிறைய நோய்களால அவதிப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் எளிமையான முறையில இந்த எண்ணெய் வைக்கிறது, அதுவும் குறிப்பா தொப்புல எண்ணெய் வைக்கும் போது உடலினுடைய பல நோய்களை அது தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. சித்தர்கள் இதை பத்தி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? நிஜமாவே தொப்புல ஒரு சொட்டு எண்ணெய் வைக்கிறதுனால நமக்கு நோய்கள் தீருமா சார்? இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். ஏன் நல்ல சப்ஜெக்ட்னா, பரவலாக இந்தியா முழுக்கவே ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் எண்ணெயினுடைய பயன்பாட்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அபியங்கம் என்று ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. அன்றாடம் எண்ணெயை உடலில் தேய்த்தல், அன்றாடம், தலைக்கு இல்லை, உடல்ல அன்றாட எண்ணெய் தேய்த்து குளித்தல், அது அபியங்கம் என்ற வார்த்தையிலே அதை மிகவும் பரிந்துரைத்திருக்கிறார்கள், உடம்புல தேய்க்கிறது. அது மாதிரி சித்த மருத்துவத்தில் எண்ணெய் குளியல், எண்ணெய் குளியல் என்பது வாரத்தில் 2 நாள். ஆண்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும், பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார்கள் இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல். இப்போ அறிவியல் ரீதியாக பார்த்தனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன பலன் இருக்குது? எல்லாம் சிரிப்பாங்க. டாக்டர்கிட்ட சொன்னோன்னா அவர் சிரிப்பார். எண்ணெயை சாப்பிட்டா பரவாயில்ல, அதுவே மேலே தேய்ச்சி குளிச்சா அதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. ஆமா, அது தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்கும், பண்ணாதீங்கலாம் கூட நிறைய பேர் அது சிலர் சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்கும். அதாவது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு எஃபெக்ட் இருக்குதுனாவது ஒத்துக்கிறாங்களே, அதையாவது ஒத்துக்கலாம். ஆனால் பொதுவாக மேற்கத்திய மருத்துவம் பயின்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது முட்டாத்தனம், எதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களுக்கு தெரியும், எண்ணெயை உடல் முழுக்க நன்றாக தேய்த்தால் அது உரோம கால்களுக்குள்ளே இருக்கிற அந்த துவாரங்களுக்குள்ளே சென்று அது முழுக்க உடலை சீல் பண்ணிடுது. அப்ப என்ன ஆகுது, அந்த எண்ணெய் தேய்த்து இருக்கிற நேரத்தில் உடல் உஷ்ணம் அடைகிறது. எண்ணெய் தேய்ச்சா குளிர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்க, தேய்க்கிற போது உஷ்ணம் அடைகிறது. திரும்ப அந்த எண்ணெயை அகற்றுவதற்கு என்ன பண்றோம், அரப்புத்தூள் அல்லது சிகைக்காயினுடைய தூளை பயன்படுத்தி நன்றாக தேய்த்து குளிக்கிற போது அந்த உரோம கால்கள் எல்லாம் திறந்து கொள்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்த உடனே சொடன்னு வேர்த்து கொட்டும். எண்ணெய் தேய்த்து குளிப்பது எந்த தண்ணியில் குளிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எண்ணெய் தேய்ச்சி பச்சை தண்ணியில் குளிக்கவே கூடாது. எண்ணெய் தேய்த்து ஆற்றில் குளத்தில் போய் குளிக்கவே கூடாது. பால் உண்போம் எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். சித்தர் சொல்றார், எண்ணெய் தேய்ச்சா வெந்நீரில் தான் ஏன் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. இது தெரியாது பலருக்கு. இப்போ பச்சை தண்ணியில் இல்லாமல் வெந்நீரில் எண்ணெயை தேய்த்து அந்த சீக்காயை தேய்த்து சுத்தம் செய்தோம்னா வேர்த்து அப்படியே கொட்டும், சொடன்னு உடல் அப்படியே குளிர்ந்து விடும். அதுதான் குளிர்ச்சி. சார், உடம்புக்கே சீக்காய் அரப்பு பயன்படுத்துமா சார்? ஆமாம், சீக்காய் அரப்பு உடம்புக்கு தலைக்கு பயன்படுத்துவது போல உடம்புக்கும் தேய்த்து அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ் மசாஜ் பண்ணுறதுக்கு போயிட்டு ஃப்ரூட் மசாஜ் பல செய்கிறாங்கல்ல, அந்த முகத்தில் உருளுகிற ஒரு கெட்டி பொருள் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லை, அது மாதிரி இந்த சீக்கா தூள் போட்டு மேலே தேய்க்கிற போது இது ஒரு மசாஜிங் எஃபெக்ட், தேய்த்து குளிப்பதிலே பலன் இருக்கிறது. அது போல இந்த பெல்லி பட்டன்ல எண்ணெய் வைத்தல், தொப்புள்ள எண்ணெய் வைத்தல் அப்படின்னு. இந்த தொப்புளுங்கிறது என்ன தெரியுமாமா, ஆக்சுவலாக அது ஒரு வடு.
ம். இது என்ன வடு? குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையும் தாயையும் இணைத்து கொண்டு இருக்கிற அந்த தொப்புள் கொடியை அறுத்துட்டு அது ஆறி போய் உருவாகிற புண்ணு. ம். அது ஒரு பாதை. அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை சத்தும், அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை பிராணவாயும் உயிர்ப்பும் ம். எல்லாம் தாயிடத்தில இருந்து பரிமாறப்படுகிறது அந்த அந்த குழாய் வழியாக. ம். எது? அந்த தொப்புள் கொடி என்கிற அம்பிலிக்கல் கார்டு இல்லையா? அந்த தொப்புள் கொடி கட் பண்ண இடத்துல எல்லாம் சொல்றாங்க அது நார்மல் ஸ்கின், நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்னாக இது இருக்க முடியாது. உடல் முழுக்க எல்லா உறுப்புகளோடும் தொடர்புடைய ஒரு மையம் அது. ம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து ரேஷனல், பகுத்தறிவு கொண்டு பார்த்தாலே தொப்புள் கொடி வழியாகத்தான் அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் கிடைத்திருக்கிற தாய் மூலமானா அது எவ்வளவு பெரிய ஒரு கனெக்டிங் சென்டரா இருந்திருக்கும் பாருங்க. ஆமா. அப்போ அந்த தொப்புள் கொடியில் எண்ணெய் வைத்தல். இப்ப நான் சொல்றேன் பாருமா, எண்ணெய் வைத்தல் என்பது பொதுவாக எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களுக்கு தெரியும். நான் 2 நாள் வாரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பவன், அன்றாடம் அபியாங்கம் செய்து கொள்பவன். ம். பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சருமத்தில் இந்த 76 வயசுல தோலில் சுருக்கம் வரல பாருங்க, தொங்கலை பாருங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த எண்ணெய் மசாஜ் செய்கிற போது அங்கே சருமத்திலே இந்த ரத்த ஓட்டம் கூடுகிறது. ம். அப்போ அங்க இருக்கிற திசுக்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, அது பலமடைகிறது. சொல்லப்போனா ரொம்ப அழகா ஒரு பாடல்ல தேரையர் சொல்லுவாரு, புத்தி நயன குளிர்ச்சி. புத்தி கொடுக்கும்னு சொல்றாரு. எண்ணெய் நல்லெண்ணெயில புத்தி வரும்னு சொல்றாரு. நமக்கு சிரிப்பா இருக்கு, நல்லெண்ணெயில் எப்படிடா புத்தி வரும் எண்ணெயில போயின்னு சொன்னா? அது சயின்ஸ் சொல்ல மறந்ததை சித்தர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லிட்டாங்க. என்னன்னாமா, இந்த எள்ளுலேருந்து வர எண்ணெய்க்கு நல்ல எண்ணெய்னு பேர், எள்ளு எண்ணெய்னு பேர் இல்லை. ஆக்சுவலா நல்ல எண்ணெய். ஏன் நல்ல எண்ணெய்? அது அந்த எண்ணெயிலே பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று ஒரு கொழுப்பு அமிலம் இருக்கிறது. அந்த கொழுப்பு அமிலம் கெட்ட கொழுப்பை அகற்றி விட்டு நல்ல கொழுப்பை உடலில் பரவ செய்கிற ஒரு அமிலம். அப்போ தீமை பயக்கிற கொழுப்பை அகற்றுகிற ஆற்றல் இந்த எண்ணெய்க்கு இருக்கிறதால அதுக்கு பேர் நல்ல எண்ணெய். புத்தி, அந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பிரெயின் செல்ஸினுடைய குரோத்துக்கு உதவும். ஏன்னா மூளை முழுக்க கொழுப்பு செல்கள்னால ஆக்கப்பட்டது தானே. அப்போது அந்த மெம்பரேன்ஸ், அந்த மெம்பரேனை உருவாக்குவதற்குரிய சக்தி எங்கே இருக்கிறது? இந்த எண்ணெயில் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், புத்தி கொடுக்கும். புத்தி நயன குளிர்ச்சி. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கண்ணு குளிரும். பூரிப்பு, குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸே தனியாக இருக்கும். மெய்ப்புலகம், உடல் முழுக்க ஒரு புலகாங்கிதமாக இருக்கலான்னு சொல்கிறான். அனுபவத்தில் பல்லாண்டுகளாக மக்கள் அனுபவித்து சொல்வது சயின்ஸை விட நம்பத்தக்கது உண்மையாக இருந்தால். அப்போது தொப்புளில் எண்ணெய் வைத்தல் என்னென்னம்மா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு எண்ணெய் தொப்புளில் வைக்கிறது? ஒரு ஒன்று எண்ணெய் ஊற்றப்படாது. தொப்புளுக்கு தேவை 2 அல்லது 3 சொட்டு போதும். இந்த எண்ணெயை விட்டுட்டு கையால் தொப்புளை மூடி அப்படியே தேய்க்க வேண்டும். என்ன எண்ணெயை பயன்படுத்தணும்? இது நல்ல ஒரு கேள்வி. இருங்க, இப்போ இந்த சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்கிறேன். ஒன்று, தொப்புளில் எண்ணெயை தேய்த்தல். நகக்கண்ணில் எண்ணெயை தேய்த்தல். காலுடைய நகக்கண்கள், கையுடைய நகக்கண். இந்த கண்ணுன்னு பேருமா இது? நகக்கண். கண்ணுன்னா பாதை, வழி. இப்போ ஆற்றுல அணை கட்டி இருக்கிறார்கள், அந்த தண்ணீரை திறந்து விடுகிற மதகு இருக்கு பாருங்க, எத்தனை கண்ணு திறந்து இருக்குன்னு கேட்பாங்க. கண்ணுன்னா வழி. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே சில சத்துக்கள் உள்ளே போவதற்குரிய வழி இந்த நகக்கண்கள். அதே மாதிரி இந்த நகக்கண்கள் வழியாக நம்ம உடம்பில் இருக்கிற அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, பயோ எனர்ஜி, அதை அடுத்தவங்களுக்கு செலுத்த முடியும். என் பாஸ் இட். இப்போ பாதையாக விளங்குவது எதுன்னா அந்த நகக்கண்கள். நகக்கண்களில் எண்ணெயை வைப்பார்கள், கால் நகக்கண்கள் எண்ணெய் வைப்பார்கள், தொப்புளில் எண்ணெய் வைப்பார்கள், கண்ணில் எண்ணெயை விடுவார்கள், நாசியில் எண்ணெயை விடுவார்கள். இதெல்லாம் என்னென்னமா, இந்த எண்ணெயை விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நிமிடத்துக்குள்ள உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். ஆச்சரியமா இருக்கும். அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அனுபவிக்காதே அதில் என்ன இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்போ அந்த குளிர்ச்சியை தருகிற தன்மை உண்டு. இப்போ எந்தெந்த எண்ணெய் கேட்டீங்கல்ல, எந்தெந்த எண்ணெயை சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா 5 எண்ணெய்களை பொதுவாக பயன்படுத்துகிறார். உலகம் முழுக்க பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை. அதில் முதல் இடத்தை வகுக்கிற எண்ணெய் எதுனா நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய். 2வது தேங்காய் எண்ணெய். 3வது விளக்கெண்ணெய். 4வது ஆலிவ் ஆயில். 5வது ஆல்மண்ட் ஆயில். இதை பயன்படுத்துகிறார்கள். இது ஒவ்வொரு நோய் நிலையை பொறுத்து பயன்படுத்தணுமா சார்? பொதுவாக குளிர்ச்சி தேவை உடம்புக்குன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்க்கு வந்து உடம்பை குளிர வைக்கிற தன்மை உண்டு. தொப்புளுக்கோ நகச்சந்துகளிலும் இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தினா உடல் அப்படியே குளிரும். அதுக்கு பயன்படுத்துவோம். சில சருமத்தில் இருக்கிற தொற்றுக்கள் இருக்கிற போது தேங்காய் எண்ணெய், ஸ்கின் டிசீசஸ், தேங்காய் எண்ணெய். சில சொல்லுகிறான்
எண்ணெயை தொப்புள்ள வச்சா அலர்ஜி ஆகுதுங்கிறான். அவனுக்கு போய் உலகத்தில் எதுதான் அலர்ஜி ஆகும்னு வரம்பே இல்லை. எண்ணெயில் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதுவும் தேங்காய் எண்ணெயில. தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண் போம். தேங்காயினுடைய எண்ணெயினாலே தீப்புண்களை ஆற்றி விடும். பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். நீங்கா பல்லடியில் நோவும் படர் தாமரை புண்ணும். படர் தாமரை என்பது இப்போ சொல்ற மாதிரி ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன், லெட்டின் இச்சுன்னு சொல்ற மாதிரி, டோபிஸ் இச்சு, அதை குணப்படுத்துகிற தன்மை இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கிறது. இப்போ தேங்காய் எண்ணெயை தேய்த்தல் என்பது பொதுவாக உடல்லே சருமத்திலே எந்த வகையான ஒரு தொற்றும் இல்லாமல் தடுப்பதற்கு உதவும். இது தொப்புள்ளையும் விடலாம். தொப்புள் நாக்கள்ல விடலாம். நல்லெண்ணெய் அதே போல தொப்புள்ள கை கால்கள் எல்லா இடங்களையும் பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் இப்போ சமீப காலத்தில் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் எண்ணெய் பற்றி நிறைய பேசுகிறார்கள். பயன்படுத்தலாம், அதனால ஒன்றும் தவறில்லை. ஆனால் பெஸ்ட் ஆயில் எதுன்னா நல்லெண்ணெய் தான். இப்போ எண்ணெயை பயன்படுத்துவதனால அறிவியல் ரீதியான சான்றுகள் சொல்ல முடியல. இப்போ ஒன்றும் அறிவியலால் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுமா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். சில சொல்கிறேன், என் உடம்பு சுடுது, உடம்பு ஒரே உஷ்ணமா அனலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கையெல்லாம் கூட சூடா இருக்கும். சரி, சில பேர் கை சில்லுன்னு இருக்கும். கை கொடுத்தோன்னா ஐஸ் தொடர மாதிரி இருக்கும். சில கொதிக்கும். ஏன் அது? சில உட்காந்து எழுந்து போன இடத்துல உட்காந்தோம்னா அடுப்புல உட்கார்ற மாதிரி சூடா இருக்கும். ஆனா அவனுடைய டெம்பரேச்சர் பாருங்க, 98.4 தான் இருக்கும். நார்மல். இப்போ அளந்து பார்த்துட்டு வெப்பமானியை கொண்டு ஜுரமானியை கொண்டு அளந்து பார்த்துட்டு வெப்பம் 98.4 தான் இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி சொல்லுவீங்கன்னா இருக்கிறது. அவன் உணர்றானே, அது அவனுடைய உணர்வு. தகிக்குது, உடம்பெல்லாம் எரியுது, சுடுது அப்படின்னு சொல்றான். சில உடம்ப தொட்டு பார்த்தா சுடுது, சில உடம்ப தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கிறது. அப்போ ஆனா ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்கன்னா 98.4 தான் இருக்கும். நம்ம சிலவங்களுக்கு வேர்த்தா உடம்பு சூடாகி வேர்வை வரும், சிலவங்களுக்கு ஜில்லுன்னு ஆயிடும் வேர்த்தாலே. பொதுவா வேர்த்தா ஜில்லுன்னு ஆகும். ஏன்னா வேர்வை என்பது உள்ளே இருந்து அந்த நீர் வெளியாகிற போது அது உடம்புல படியுது இல்லைங்களா, அப்போ அப்படியே உடம்பு குளிர்ச்சி அடையும். அதுதான் அதனுடைய இயற்கை. அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலே குளிர்ச்சி கிடைக்கும். எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலே கண்ணுக்கு ஒரு மலர்ச்சி கிடைக்கும். எண்ணெய் தேய்த்து மசாஜ் கொடுப்பதனாலே சருமங்கள் பொலிவுறும். இதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் தொப்புளிலும் அந்த கை கால் நகக்கண்களிலும் எண்ணெய் வைப்பதனால இன்ஸ்டண்டா உடம்பு குளிரும். சரி, இது நம்ம எவ்வளவு நேரம் சார் வச்சிருக்கோம்? இது அதிக நேரம் வைக்கிறதுனால ஜன்னி மாதிரியான விஷயங்கள் வருமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு சார். இப்போ அதிக நேரம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கே நேரம் இல்லைங்கிறான். அவங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு நாள் பூரா இருக்க போறா இல்லை. பொதுவாக எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது ஒரு நாழிகை நேரம் அல்லது அதிகபட்சம் போனால் 2 நாழிகை நேரம். எண்ணெயை உடம்பு பூரா தேய்க்கிறதுக்கு ஒரு 20-24 நிமிடங்கள் ஆகலாம். அதுதான் தேய்க்கிற நேரம். அடுத்தது ஊறட்டும்னு சொல்லி ஒரு 10 நிமிடம் இருந்து விட்டு குளித்து விடலாம். அதுதான் சரி. அதிக நேரம் எண்ணெய் உடம்புல தேய்த்து கொண்டு வந்தால் அது சீதளமாகும். இப்போ நைட்டு தொப்புல நகைக்கண்கள்ல எண்ணெய் வச்சுட்டு காலையில அதை கழுவுறதுனால ஜன்னி மாதிரியான வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இரவு வைத்துக்கொண்டு காலையில் கழுவலாம். நல்ல உடம்பு குளிர்ச்சி கிடைக்கும். பொதுவாக மாதவிடாய் சமயத்தில் கடுமையான வயிற்று வலி இருக்கிற பெண்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் இது அவர்களுக்கு. அடுத்து செரிமானம் சரியாக ஆகவில்லை, இன்டைஜஷன் இருக்கிறது என்பதற்கு தொப்புள்ள எண்ணெய் தடவி தேய்த்து விடுவதனாலே செரிமான சக்தி கூடுகிறது, கேஸ்ட்ரைட்டிஸ் குறைகிறது. இதெல்லாம் அனுபவத்திலே சொல்லப்படுகிறத தவிர அறிவியலில் சொல்லப்படவில்லை. அறிவியல் சொல்லவில்லை என்பதனால் இது அறிவியலுக்கு புறம்பானது என்று புறந்தள்ளவும் முடியல. ஏன்னா அனுபவத்தில் அதனுடைய பலனை நம்மளால பார்க்க முடியுது. இதனால பெரிய சைடு எஃபெக்ட்லாம் ஆக போறது கிடையாது. சைடு எஃபெக்டும் வர போறது இல்லை. பார்க்க போறோம், எது நடந்தாலும் நன்மை தான் நடக்க போறது, கெடுதி நடக்க போறதே இல்லை. அதனால அந்த தொப்புள் குழியில் எண்ணெய் வைத்தலோ நகைக்கண்களில் எண்ணெய் வைத்தலோ எண்ணெய் தேய்த்து குளிப்பதோ பலன் தருகிறது என்பது அவரவர்களுடைய அனுபவத்தில் உண்மை. ஆனால் அறிவியல் அதை அளந்து கணக்கிட்டு சொல்லவில்லை என்பதும் உண்மை. ஆனால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் சொன்னீங்க, தேங்காய் எண்ணெய் சொன்னீங்க, அடுத்ததா ஆலிவ் எண்ணெய், பாதாம் எண்ணெய், இது ரெண்டும் எதற்காக பயன்படுத்தலாம் சார்? அதாவது ஆலிவ் எண்ணெய் பாதாம் எண்ணெயை பற்றி நம்முடைய சித்தர்களுக்கு குறிப்புகள் கிடையாது. முதல் பயன்படுத்துவர்கள் சொல்வது என்ன சொல்றேன்னா, ஸ்கின் ரொம்ப பொலிவாகிறது, தொப்புள்ள தடவுவதனாலே ஸ்கின் பொலிவாகிறது என்ற அனுபவத்திலே சொல்லுகிறார். இது ஆலிவ் ஆயிலும் சரி, ஆல்மண்ட் ஆயிலும். ஆல்மண்ட் ஆயிலுக்கு ஸ்கின்ல தேய்ப்பதனால நிச்சயமாக ஒரு பளபளப்பும் மேன்மையும் நிச்சயமாக. இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு அதை போட்டு குளிப்பாட்டுறாங்க. சோப்பு செய்வதற்கு ஆல்மண்ட் ஆயிலை பயன்படுத்துகிறாரு. ஏன்னா எதுவுமே ஒரு நம்பிக்கை, விலை அதிகமாக போனால் அதுக்கு மரியாதை ஜாஸ்தி.
உண்மை, உண்மை. அது மாதிரி. ஆனா சிறந்த எண்ணெய் வெளிப்பிரயோகமாக இருந்தாலும் உள்பிரயோகமாக இருந்தாலும் நல்லெண்ணெய். அதுதான் பெஸ்ட். அதுக்கு அடுத்து தான் தேங்காய் எண்ணெய், அதுக்கு அடுத்து தான் ஆமணக்கு நெய்யால் அனைவருக்கும் உண்டு நலம். சித்தர்கள் சொல்றாங்க, ஆமணக்கு நெய்யால் அனைவருக்கும் உண்டு நலம், பூ மணக்கும் மேனி புரிகுழலி. பூவுக்கு ஒரு வாசம் இருக்கிறது, அதுபோல இந்த பூவைக்கும் ஒரு வாசம் இருக்கிறது. சித்தர்கள் சொல்லுகிறார், பூ மணக்கும் மேனி புரிகுழலே, வாய் மணக்க கொள்ள வாயு விடும், கோரமுள்ள வாதம் வரும், உள்ளுள் உறும் வாதம் போம், உள்ளுள் உறும் வெப்பம் போம், குன்மம் போம் என்று தேரைய ஒரு இடத்துல சொல்லுவார். ஆமணக்கு நெய்க்கு குளிச்சு தருகிற தன்மை உண்டுமா. இன்னொன்று, ஆமணக்கு நெய்யை உள்பிரயோகத்தை, நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருந்தபோது ஆமணக்கு நெய்யை உள்ளுக்கு சாப்பிட கொடுப்பது என்பது ஒரு அனுபவமாக இருந்தது. பேதிக்கு கொடுக்கறது. எஸ். அதிலும் குறிப்பாக பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கம்மா, நீராகாரம் என்று. இன்னைக்கெல்லாம் வெளிநாடுகளில் நீராகாரத்தை ஓகோன்னு, அதில் அவ்வளோ தூரம் உடம்புக்கு நல்லது, அதில் நிறைய பயாலாஜிக்கல் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறது, அதை சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. எத்தனை காலமாக இதை நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பழைய சாதம். அந்த பழைய சாதத்தில் காலையில் என்ன பண்ணுவாங்க, நான் என்னோட தாத்தா வீட்டில் இருந்து படித்தேன். மாமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் இந்த பழையதை எடுத்து பிழிந்து அது அப்படியே சாறு மாதிரி அந்த கஞ்சி எடுத்துட்டு அதில் ஒரு 1/4 தேக்கரண்டி விளக்கெண்ணெய் அன்றாடம் அதை போட்டு கலக்கி குடிச்சிட்டு தோட்டத்துக்கு போயிடுவாங்க. வயலுக்கு போய் வேலையை துவங்கிறதுக்குள்ள வயிறை கலக்கி சுத்தமாக ஒரு க்ளீன் பண்ணிடும். குடல்ல இருக்கிற அழுக்கு சேருவது தானே பல நோய்க்கு காரணம். அது கிளியர் ஆகிடும். இப்போ எங்களுக்கெல்லாம் என்னென்னா, இந்த சனிக்கிழமை வந்ததுன்னா ஒரு கையில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் குச்சி எடுத்துகிட்டு துரத்துவாங்க. இந்த விளக்கெண்ணெய் குடிக்கிறது பயந்துட்டு ஓடுவோம். ஆனால் விளக்கெண்ணெயை கொடுத்து விடுவார்கள். அந்த விளக்கெண்ணெய் வயிறை சுத்தம் செய்யும். குடல் சுத்தமானால் குருதி சுத்தமாகும். எந்த அளவில் எடுத்துக்கலாம் சார் உள்ளுக்கு? அது வயதை பொறுத்து, உடலுடைய அளவை பொறுத்து. சாதாரணமாக 1/2 தேக்கரண்டி எல்லோருக்கும் போதுமானது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம். ரொம்ப தடிமனா பெரிய உருவமாக இருந்தால் ஒரு 3/4 தேக்கரண்டி அளவு, அதுக்கு மேலே தேவைப்படாது. அதுக்கே நல்ல மலம், குடல் சுத்தமாக மலமெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் ஆகிடும். சார், அன்றைய நாளுடைய உணவு முறை எப்படி சார் இருக்கணும்? இப்போ விளக்கெண்ணெய் நாங்கள் பேதிக்கு எடுத்துக்கிறோம், குடல் சுத்தமாகணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க பெரியவங்க அப்படின்னா, அன்றைய நாள் அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும்? இப்போ கிராமத்திலெல்லாம் இதை எடுத்துக்கொண்ட போது அவர்களுக்கு கிடைத்த வழக்கமான உணவு என்ன? கூழ், களி, கஞ்சி, சோறு, இதுதான் அவங்களுக்கு கிடைத்தது. இதை அவர் சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்றுமே ஆகலை. இப்போ நாம கூட அந்த விளக்கெண்ணெய் என்பதை எடுத்துக்கொண்டு வயிறு சுத்தமான அன்றைக்கு அதிக காரம் இல்லாமல், அதிக உவர்ப்பு இல்லாமல் உணவை மிதமான சுவையோடு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது. குறிப்பாக மோர் சாதம், தயிர் சாதம், பால் சாதம் கூடாது. மோர் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்திருக்கும். இந்த உடலில் எண்ணெய் தேய்ப்பது, குறிப்பாக இந்த தொப்புளில் எண்ணெய் வைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப விஷயங்கள் எங்களுக்காக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.